வெல்கம் டு டெக்கி மாஸ்டர். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பைத்தானில் எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணுறது, அதாவது பேசிக்ஸ்லேருந்து எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, வேரியபிள்ஸ் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ்னால் உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே வேறு ஏதாவது லாங்குவேஜஸ் படிச்சிருந்தீங்க, ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்குதுன்னா வேரியபிள்ஸ்னால் உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லை, எனக்கு வேரியபிள்னால் என்னென்னே தெரியாது அப்படின்னா, நான் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுக்குறேன். வேரியபிள்னால் நம்ம மேத்தமெட்டிக்ஸில் ஒரு கால்குலேஷன் பண்ணுறோம் இல்லைங்களா. a + b = ஒரு ரிசல்ட்டு. அப்போ ஏக்கு ஒரு வேல்யூ கொடுப்போம். பார்த்திங்கன்னா a = 10, b = 15 இப்படின்னு சொல்லி கொடுப்போம் இல்லைங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 10ங்கிற வேல்யூவும் இந்த 10ங்கிற வேல்யூ 15ங்கிற வேல்யூ இது ரெண்டுமே ஏங்கிற ஒரு கேரக்டர்லேயும் பிங்கிற ஒரு கேரக்டர்லேயும் போய் ஸ்டோர் ஆகும். இது எப்படி, இது ஆல்ஃபபெட்டு, இது நம்பரு. இது பார்த்திங்கன்னா இதுவும் ஆல்ஃபபெட், இது ஆல்ஃபபெட்டு, இதுவும் நம்பரு. எப்படி இது, அதுதான் இங்கே ப்ரோக்ராமிங்கில் வேரியபிள்னு சொல்கிறோம். வேரியபிள். ஸோ வேரியபிள் பார்த்தோம்னா நம்ம டிஃபைன் பண்ணுறது ஒரு லெட்டர். அதாவது இது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ்லாம் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வேரியபிள்ஸை கேரக்டர் கொடுத்து பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஏபிசி அப்படின்னு கொடுத்துக்கிறோம். 1 2 3. இப்போ என்ன ஆகும்னா, இந்த 1 2 3ங்கிற இந்த வேல்யூ ஏபிசிக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இங்கே 3 கொடுத்ததுனால இங்கேயும் 3 கொடுக்கணுமான்லாம் இல்லை. பாருங்கள், a = 1 2 3ன்னு கொடுத்துக்கலாம். b = ஸோ இப்படி கூட கொடுத்துக்கலாம். நம்மளுடைய எந்த விதமான நம்ம வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோமோ இந்த வேல்யூவை டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதை ஒரு வேரியபிளில் கொடுத்து அந்த வேரியபிளை வச்சு தான் நம்ம கால்குலேஷன்ஸ்லாம் பண்ண முடியும். ஸோ இது நான் ஒரு பேசிக்காக சொல்கிறேன். உங்களுக்கு இதுக்கான வேரியபிள் பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸ்க்குனே செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம அதை வெரி டீப்பாக பார்க்குறப்ப நம்ம வேரியபிள்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பார்த்திங்கன்னா வேரியபிள் அப்படிங்கிறது நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்டீஜர் வேரியபிள், அதாவது வெறும் நம்பர்ஸை மட்டுமே ஸ்டோர் பண்ணக்கூடியதுக்கு இன்டீஜர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கேரக்டர்ஸ், அதை ஸ்ட்ரிங்ஸ்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரிங் அப்படிம்பாங்க. அப்புறம் ஃப்ளோட்டிங், அதாவது டெசிமல் பிளேசஸோடு வருது பார்த்திங்களா, அதை ஃப்ளோட்டும்பாங்க. அதுக்கப்புறமேல் பூலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன, இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எஸ் ஆர் நோ கண்டிஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்போ ட்ரூ ஃபால்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது இன்டீஜர், ஸ்ட்ரிங், ஃப்ளோட், பூலியன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு நான் ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். வேரியபிள்னால் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் ரிலேட்டடாக இங்கே கொடுக்குறேன். பைத்தானுக்கு பீன்னு கொடுத்துக்கிட்டு INT அப்படின்னு சொல்லி கொடுத்து 7 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரை கொடுக்குறேன். இப்போது அடுத்தது பைத்தான், ஜஸ்ட் ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கட்டுமே தான் நான் கொடுக்குறேன். அடுத்தது ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு வேரியபிள். இதில் நான் என்ன கொடுக்குறேன்னா டெக்கி மாஸ்டர் சாம் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்தது ஃப்ளோட். ஃப்ளோட்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, டெசிமல் பிளேசஸோடு வரும்ன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 7.7 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அடுத்தது கொடுக்குறேன். ரைட், இப்போது நான் இதை கொடுத்துருக்குறேன். நான் இதில் இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால், நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ இதில் நான் கமெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ முதல்ல நம்ம இந்த 3 மட்டும் பார்க்கலாம். இப்போது இதில் நான் கமெண்ட்ஸை நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது என்ன, ஒரு ஹேஷ் சிம்பிள் போட்டு இட்ஸ் அ integer
நம்பர். இது வந்து இட்ஸ் a string values, integer values னு போட்டுக்கலாம். integer value, string value, அதுக்கப்புறம் it's a decimal value. இப்போ நான் போட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணலாம். print it's a integer value அப்படின்னு இங்கே நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போது இதை இந்த இன்டிஜர் வேல்யூ இருக்கிற இடத்துல இதை நான் கொடுத்துக்கிறேன், ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், சேவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ளே பண்ணலாம். இப்போ பாருங்கள், இட்ஸ் இன்டிஜர் வேல்யூ 7 வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறது, அப்படியே காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போது இங்கே ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன், str, இங்கே float கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது ப்ளே பண்ணுற பாருங்கள், இங்கே 7 Techy Master Sam 7.7 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பூலியன் கொடுத்து பார்ப்போம். ட்ரூன்னு கொடுக்குறேன். பாருங்கள், நம்ம இங்கே எல்லாம் மாற்றவே இல்லை. இது இட்ஸ் a string வேல்யூன்னு கொடுக்கணும் இல்லையா? it's a string value, it's a decimal value. ஸோ இப்போ கொடுத்துட்டேன். இது it's a boolean value, it's a boolean value. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நம்ம வந்து ட்ரூனா ட்ரூ கொடுக்கும், ஃபால்ஸ்னா ஃபால்ஸ்னு கொடுக்கும். ஸோ இப்போ வந்து இது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா boolean, இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றது. அவ்வளோதான். இப்போ நீங்கள் ட்ரூ கொடுக்கணும்னா ட்ரூ கொடுத்துக்கலாம், இல்லை ஃபால்ஸ்னு கொடுக்கணும்னா ஃபால்ஸ் கொடுத்துக்கலாம். அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே இது ரிசல்ட் கொடுக்கும், ஃபால்ஸ். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீஜர் வேல்யூ, ஸ்ட்ரிங் வேல்யூ, டெசிமல் வேல்யூ எல்லாமே வந்து கமெண்ட்ஸ் எங்கே எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு க்ளீனாக புரியும். சரி, இப்போ வந்து இது இன்டீஜர் தான் அப்படிங்கிறது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ இந்த pint அப்படிங்கிறதுல 7ன்னு கொடுத்துருக்குறோம். இப்போது பாருங்கள், நல்லா பாருங்கள், இதே pintல நான் வந்து 7.0ன்னு கொடுக்குறேன். இப்போது இது என்ன நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும் பாருங்களா? இப்போது நான் அதே வேரியபிள் 7 இங்கே 7.0ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்ம 7 கொடுத்துருக்கோம், இங்கே 7 டிஸ்ப்ளே ஆகிடுச்சு. இங்கே 7.0ன்னு கொடுத்துருக்கேன், 7.0ன்னு வந்திருக்கு. இப்போது எது இன்டீஜர் எது இப்போது டெசிமல், அதாவது தெரியாது இல்லையா? ஸோ நான் இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நமக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது செப்ரேஷனாக உங்களுக்கு வந்து பிரித்து காட்டும். ஃபுல்லாக ஒரே இதாக இல்லாமல் உங்களுக்கு ஒரு அண்டர்லைன் உங்களுக்கு இப்படி காட்டும். இப்போ பார்த்தா உங்களுக்கு புரியும் க்ளீனாக. ஸோ பாருங்கள், ரைட், கொஞ்சம் இது நான் வந்து மேலே ட்ராக் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஓகே, இப்போது நம்ம பார்த்தோம்னா இது நீங்கள் வந்து 30 நான் 15 கொடுத்தா 50 ரிப்ளிகேட் பண்ணணும் நமக்கு. ஓகேங்களா? லைன் வந்து 50 வரைக்கும் அது அந்த ஸோ இந்த ஹைஃபனை வந்து அதை ரிப்ளிகேட் பண்ணணும். நீங்கள் எங்கே என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நான் இந்த சிம்பிள் கொடுக்குறேன் அப்படின்னா பாருங்கள், இந்த சிம்பிள் அப்படியே கண்டினியூவாக வருது இல்லையா? இப்போது நீங்கள் வேறு ஏதாவது கொடுக்கணும், ஈக்குவல் கொடுக்கணுன்னா, ப்ளஸ் கொடுக்கணுன்னா, வாட்டெவர் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அது அங்கே யூனிக்காக வரும்.
ரைட். இப்போது நம்ம என்ன சொல்ல வரோன்னா, இங்கே நான் போட்டுட்டு இதெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போது இது வந்து இங்கே வந்து பி இன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்டீஜர்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இட்ஸ் அ float value decimal or decimal value அப்படின்னு சொல்கிறேன். எப்படி இது ஒரே வேரியபிள் தான், ஆனால் 2 விதமான வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ நம்ம இதை பார்க்குறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டால், இங்கே இடத்துல நான் என்ன பண்ணுறேன், print type p int அப்படின்னு சொல்லி நான் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். என்ன டிஸ்பிளே பண்ணுறேன், உள்ளுக்குள்ள data type p int data type is அப்படின்னு போட்டு பாருங்கள், இப்படி நான் இங்கே போட்டுக்கிறேன். இப்போ என்ன ஆகும், இதோட டேட்டா டைப் என்ன, இது இன்டீஜரா அப்படிங்கிறத இங்கே டிஸ்பிளே பண்ணும். நான் இதைவே இங்கே காப்பி பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போட்டிருக்கேன், ரைட் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இது பேர் வந்து டைப் ஃபங்க்ஷன்னு பேர். இந்த டைப் ஃபங்க்ஷனை நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போது என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட்டு ப்ளே பண்ணுற பாருங்கள். இங்கே வந்து பாருங்கள், நல்லா பார்த்துங்க, இட்ஸ் அ இன்டீஜர் வேல்யூ 7. இப்போது இங்கே வந்து இந்த பிஇன்ட் டேட்டா டைப் இஸ் கிளாஸ் வந்து என்ன கிளாஸில் இருக்குது, இன்டீஜர் கிளாஸாக இருக்குது. சரிங்களா? இப்போ அதே வந்து பாருங்கள், பிஇன்ட் டேட்டா டைப் இஸ் கிளாஸ் வந்து ஃப்ளோட்டாக இருக்குது. ஸோ இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போது இது வந்து இன்டீஜர் தான், வேரியபிள் வந்து நான் இன்ட்டுன்னு தான் கொடுத்துருக்கேன். ஆனால் அது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு கேரக்டர், அவ்வளோதான், ஒரு ஸ்ட்ரிங். இதுக்குள்ளே நாம் என்ன கொடுக்குறோம், என்ன டைப் கொடுக்குறோமோ அது அந்த டைப்பாக மாறிடுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ பட் வந்து இது வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொடுத்தேன். ஆனால் அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது, கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் தான் ஆகும். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, see you.